சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய 29,187 பேருக்கு பெல்ட் ஏரியாவை சேர்ந்தவங்களுக்கு சர்க்கார் பட்டா வழங்கப்படும் அப்படின்னு வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த விவகாரம் தொடர்பாக அரசாணையும் வெளியிடப்பட இருக்கிறது. முக்கியமாக இது தொடர்பான சட்டத்தினுடைய ஷரத்துல தளர்வு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் பார்க்கணும். சரி, பெல்ட் ஏரியா அப்படின்னா என்னன்னா 1962 சென்னை உட்பட சில குறிப்பிட்ட இடங்கள்ல 32 கிலோமீட்டருக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் பட்டா வழங்கக்கூடாது. அது ஒருவேளை நீர்நிலை பகுதிகளாக இருக்கலாம் அல்லது மேய்ச்சல் நிலமாக இருக்கலாம். அந்த மாதிரியான சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இந்த இடத்துலலாம் பட்டா வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசாணை வெளியிடப்படுகிறது. இந்த அரசாணை அப்படிங்கிறது சென்னை மட்டுமில்லாமல் கிட்டத்தட்ட 532 வருவாய் ஏரியாக்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இது என்ன ஆகுது அப்படின்னா, காலப்போக்கில் நகரமயமாதல், வளர்ச்சி, இது போன்ற பல காரணங்களால இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கேயே தொடர்ந்து இருந்தா கூட அது புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொல்லப்படுறதுனால அவங்களுக்கு பட்டா வழங்கப்படலை. அதனால அது ஒரு பெரிய அதிருப்தியாக இருந்ததாக சொல்லப்பட்டது. இந்த விவகாரங்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்க, இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன, இது மாதிரியான இடங்களுக்கு பட்டா வழங்க முடியுமா அப்படிங்கிறத தனியான ஒரு குழுவாக அமைச்சு அதை ஆராயறதுக்காக ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் 2023 கூட்டத்தொடரில் கூட அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சாதக பாதங்கள் ஆய்வு செஞ்ச பிறகு பட்டா வழங்குறது தொடர்பாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுவும் நினைவு கூறத்தக்கது. ஸோ இந்த இடங்கள்ல இப்போ வழங்கப்படக்கூடிய இந்த பட்டா அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக 86,000 பேருக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. குறிப்பாக சொல்லணும்னா 1962 இந்த சட்டம் உருவாக்கப்பட்ட போது பொன்னேரி, செங்கல்பட்டு, ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் சைதாப்பேட்டை அப்படிங்கிற 4 தாலுகா இருந்தது. அது இப்போ சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ இந்த 4 இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு இது போன்ற எந்த அடிப்படையில் அவங்க வராங்க அப்படிங்கிறத கணக்கீடு செய்து வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது நீர்நிலை பகுதிகளாக இருந்ததுன்னா பட்டா வழங்கப்படாது. அதே மாதிரி மேய்ச்சல் நிலமாக இருந்தால், பொது இடமாக இந்த மயானம் இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தால், நீதிமன்றத்தால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தா இது போன்ற இடங்களுக்கு வழங்கப்படாது. இது தவிர்த்து இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு உரிமையாளர்களோட பெயரிலேயே பட்டா வழங்கப்படும். அதுவும் இந்த பணிகளை 6 மாதத்துக்குள்ள முடிக்க திட்டமிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு. இது தொடர்பாக முதலமைச்சரும் ஒப்புதல் வழங்கி அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறாரு. இதுக்கான கைட்லைன் என்ன, இந்த கைட்லைன் படி எங்கெங்க எப்போ போய் இதற்கான முகாம் நடத்தப்படும், எங்க போய் இதுக்கான பட்டா பெற முடியும் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் வெகு விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.